டாஸ்மாகில் குவார்ட்டருக்கு 10 ரூபாய் கூடுதலாக நிச்சயம் வசூலித்தே தீர வேண்டுமென விற்பனையாளர்களை மேற்பார்வையாளர் நிர்பந்திக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. சென்னை சேப்பாக்கம் பெல் சாலையில் உள்ள டாஸ்மாக் கடையில் மேற்பார்வையாளர் குணசேகரன் என்பவர் கூடுதல் விலைக்கு மது பாட்டில்களை விற்க வேண்டும் என நிர்பந்தித்துள்ளார். அப்போது கடை ஊழியர்களுக்கும் மேற்பார்வையாளர்களுக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது என்ன செய்ய வேண்டும் என தனக்கு தெரியும் என்றும், கொடுத்துவிட்டு போக வேண்டியது தானே என்றும் மேற்பார்வையாளர் கூற 10 ரூபாய் கூடுதலாக விற்க வேண்டும் என எழுதி கொடுங்கள் என டாஸ்மாக் ஊழியர் கேட்டார். ஒரு கடையில் இந்த பிரச்சனை இருக்கு சார். எந்த கடையில் கரெக்டாக கணக்கு கொடுக்குறாங்க, எந்த கடையில் கரெக்டாக நடக்குது, அதுதான் நானும் சொல்கிறேன். அதுதான் நான் பொதுவாக சொல்கிறேன். என்ன பண்ணணும் எனக்கு தெரியும். நீ எப்படி போய்கிற, நான் எப்படி போய்கிறேன் நானும் பார்த்துறேன். பரவாயில்ல, எதாக இருந்தாலும் நானும் பார்க்குறேன். விற்காதனால இந்த எடுத்து கிளம்புப்பா, நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் இதில் சரி ஒரு வாட்டி சொல்கிறேன்னு எதை கத்துறான். சரி ஓரளவுக்கு நம்ம கொடுத்துட்டு போகணுன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒன்று அக்யூரேட்டாக சொல்கிறேன். நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்டு போய் எத்தனை வேலை 6 வேலை கூட சாப்பிடு. ஓரளவுக்கு நியாயம் தரணும் இல்லையா? 10,000 காணனா அப்புறம் நான் எனக்கு வேண்டியது 2,000. உனக்கு சம்மந்தம் இல்லைன்னா உனக்கு 2,000 வரும். நீங்கள் ரைட்டனில் ஏறி கொடுத்துருங்க, விற்காதீங்க. இல்லைன்னா 10 ரூபா விழுங்கன்னு சொல்லி ரைட்டனில் ஏறி கொடுங்க. இல்லை சார், ஏன் நம்மளுக்குள்ள பிரச்சனை? எழுதி கொடுக்க தேவையில்ல, நான் விற்கலன்னு வேலை பாரு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 5 ரூபா விழுங்கப்பா, ஏன் பையன் தொலைவலி, 5 ரூபா விற்றுட்டு போங்க. இதனிடையே ராயப்பேட்டையில் இருந்து பெல் சாலை கடைக்கு மாற லட்சக்கணக்கில் செலவு செய்ததாகவும் 10 ரூபாய் வசூலிப்பதில் என்ன பிரச்சனை என்றும் மேற்பார்வையாளர் கேட்ட நிலையில் எல்லோரும் கூடுதல் விலைக்கு வாங்க மாட்டார்கள் என்றும் மனசாட்சியுடன் பேசுமாறும் ஊழியர் கூறிய காட்சிகள் வைரலாகி வருகின்றன. யாரும் ஏமாத்தல சார். நீங்க வேணா நீங்க காணாது போத அப்புறம் நீ என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் 10 ரூபா போட்டா யாரு சார் கொடுக்குறாங்க? இருங்க, ஒரு மனசாட்சியா நீங்களே பேசுங்க. 10 ரூபா இல்லைன்னுவான் சார், 10 ரூபா கூட இல்லைன்னுவான். ஒரு நாளைக்கு சேர்த்து கொடுப்பான். புரியுதுங்களா? வியாபாரத்துல அப்படிதான். உட்காந்து பாக்குறேன். அது செய்யுங்க ஃபர்ஸ்ட். இல்லப்பா, நான் ஒரு இடத்துக்கு காசு கொடுத்தாதான் எனக்கு சேஃப்டி வரும். காசு கொடுக்காம நான் அந்த நடுவில் எத்தனை பேர் கொடுக்குறது? அங்கே எவ்வளோ சார் கொடுத்தீங்க? அங்கே எவ்வளோ? அங்கே மாவட்டத்துக்கு இல்லை. என்னை கேட்டாங்க சின்ன கடைன்னு சொல்லிட்டு. சரி அப்போ என்ன பண்ணி மாறி போய் நீ போயிட்டு இப்போ வேறு கடைக்கு போய்ட்டு இங்கே இருக்காத, அப்புறம் பார்த்துக்கலாங்க அப்படி சொன்னதுனால அந்த இல்லைன்னா எத்தனை பேர் போட்டிக்கிறோம் அந்த கடைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.